அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்திருப்பது மிகப்பெரிய வேதனை என சசிகலா கவலை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக 1 இடங்களில் கூட வெற்றி பெறாதது குறித்து சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொண்டர்களே கலங்க வேண்டாம் எனவும், வரும் காலம் நமக்கானது என்பதால் அனைவரும் இணைந்து புதிய சகாப்தம் படைப்போம் என தெரிவித்துள்ளார். ஊரு 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற கதையாக இயக்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகளை பயன்படுத்திக் கொண்டு திமுக வெற்றியை பார்க்க முடிகிறது என குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை அதிமுக இழந்து மக்களவைத் தேர்தலில் ஒரு சில இடங்களில் 4வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருப்பது வேதனை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ள சசிகலா, இதுவரை அதிமுக இயக்கம் கண்டிராத வகையில் 7 இடங்களில் டெபாசிட் தொகையை இழந்திருப்பது மிகப்பெரிய வேதனை என கவலை தெரிவித்துள்ளார். இதற்காகவா இரு பெரும் தலைவர்களும் இவ்வியக்கத்திற்காக உயிர் மூச்சு உள்ளவரை பாடுபட்டார்கள் என கேள்வி எழுப்பியுள்ள அவர், நம் இயக்கத்தின் வளர்ச்சிக்காகவும் உயிர் தொண்டர்களின் வாழ்வுக்காகவும் ஒன்றிணைவோம், மீண்டும் வாருங்கள் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். இதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல முதல்ல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக் விக்டரி எல்லாம் நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டில் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் உருக்கமாக நன்றி தெரிவித்த காட்சிதான் இது. விருப்ப ஓய்வு பெற்ற IAS அதிகாரியான சசிகாந்த் செந்தில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் திருவள்ளூர் தொகுதியில் போட்டியிட்டார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 40க்கு 40 இடங்களையும் கைப்பற்றிய நிலையில் முன்னணி தலைவர்கள் பலரையும் விட அதிக வாக்கு வித்தியாசத்தில் சசிகாந்த் செந்தில் வெற்றி பெற்றார். அதாவது 5,72,155 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து தொகுதி மக்கள் மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ள அவர், அனைவருக்கும் நன்றி கடன் பட்டுள்ளதாக கூறினார். என்னால் முடிந்த அளவு என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டும் கூட நான் நம்ம திருவள்ளூர் தொகுதி மக்களின் எல்லா பிரச்சனைகளையும் அவங்க கூடவே நான் நிற்பேன் அப்படின்ற வாக்குறுதி நான் அளித்தேன். மக்களுக்காக எந்த நிலையிலும் களத்தில் நிற்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அண்ணா பெரியார் பெயரை கூறி இன்னும் எத்தனை நாட்கள் மக்களை ஏமாற்றுவார்கள் என கடலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்ட பாமக வேட்பாளரும் திரைப்பட இயக்குநருமான தங்கர் பச்சான் காட்டமாக பேசியுள்ளார். கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் பரப்புரைக்காக மக்களை சந்திக்க தனக்கு 22 நாட்கள் மட்டுமே கிடைத்ததாக கூறினார். கடலூரில் தீராத பிரச்சனைகளை தீர்க்கவே தேர்தலில் களம் கண்டதாகவும் தெரிவித்தார். என்னைக்கோ இறந்து போயிட்ட பெரியாரையும் என்னைக்கோ இறந்து போயிட்ட அண்ணாவையும் சொல்லி எவ்வளவு காலத்துக்கு இவங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க? பெரியாரும் அண்ணாவும் இருந்த திமுக அன்னைக்கு இருக்கு. அண்ணா உட்காரதுக்கு வீடு கூட இல்லாமல் இருந்தார். மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால்தான் தமிழ்நாட்டிற்கு நன்மைகள் கிடைக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். எதையாவது செய்ய முடியுதா அந்த மக்களுக்கு? முதல்ல மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணக்கமாக இருந்தால் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏதாவது கிடைக்கும். கடந்த 5 ஆண்டுகளாக எதுவுமே கிடைக்கல. இப்போ இந்த முறை மட்டும் கிடைக்குமா? கடந்த முறை தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவை உறுப்பினர்களால் நாட்டிற்கு கிடைத்தது என்ன என்றும் தங்கர் பச்சான் வினவினார். மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட தோல்விக்கு பொறுப்பேற்று துணை முதலமைச்சர் பதவியில் இருந்து விலக இருப்பதாக பாஜக மூத்த தலைவர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிராவில் 23 இடங்களில் வெற்றி பெற்ற பாஜகவுக்கு இம்முறை 9 இடங்கள் மட்டுமே கிடைத்தது. இந்த நிலையில் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலக இருப்பதாக அம்மாநில துணை முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட தோல்விக்கு தாம் முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாக கூறினார். அரசியல் சட்டத்தை பாஜக மாற்றிவிடும் என்ற எதிர்க்கட்சிகளின் பரப்புரையை தடுக்க தவறியதாகவும் தெரிவித்தார். அரசு பொறுப்புகளில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டுமெனவும் கட்சிப் பணிகளை ஆற்ற அனுமதிக்குமாறும் பாஜக தலைமையை கேட்டுக்கொள்வதாக அவர் கூறினார். தேர்தலின் போது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மேலிட பொறுப்பாளராகவும் தேவேந்திர பட்னாவிஸ் நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது.